நேத்திலிருந்து சீமான் தம்பிகளுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமான சண்டை மீண்டும் உக்கரமடைந்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் சும்மா ஒரு நக்கலுக்காக மட்டுமே சொல்லப்பட்டு வந்த பேய்க்கும் சண்டைங்கிற அந்த விஷயம் இப்ப கிட்டத்தட்ட உண்மையாவே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்ஃபேக்ட் இதை பேய்க்கும் சண்டைன்னு சொல்றதை விட நாய்க்கும் சண்டைன்னு சொல்றது தான் சரியா இருக்கும். ஏன்னா பேயும் சண்டை போட்டு நாம பார்த்ததில்ல, ஆனா நாயும் சண்டை போட்டு நாம நிறைய தடவை பார்த்துருக்கோம்ல. இதை நாய்க்கும் சண்டைன்னு சொல்றது தான் சரியா இருக்கும். ஏன்னா இவங்க மாதிரி தான் நாய்களும் அதுகளுக்குள்ள எந்த இலக்கும் இல்லாமையே அடிச்சுக்கும், எந்த குறிக்கோளும் இல்லாம எதுக்காக கடிச்சுக்கிறோம், என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையை இப்படி கடிச்சுக்கிட்டு தீக்க போறான் அப்படின்னு எதுவுமே தெரியாம நாய்கள் தான் அதுக்குள்ள சண்டை போட்டுக்கான். அதுகளா கடிச்சுக்கான், அப்புறம் அதுகளா அமைதியா படுத்துறான், திரும்பவும் காரணமே இல்லாம அதுகளா கடிச்சுக்க ஆரம்பிக்கான். கிட்டத்தட்ட நாம் தமிழர் தம்பியும் தவகன்ஸும் இந்த கேட்டகரியில தான் வருவானுங்க. எது எப்படியோ இவங்க கடிச்சுக்கிறத பார்த்தா நமக்கு பேரானந்தமா இருக்குது, அதை கண்டினியூ பண்ணட்டான். மற்றபடி இந்த கடிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணில் குஞ்சுகள் ஆம குஞ்சுகளுக்குள்ள ஏன் இந்த வெறிநாய் கடி சண்டை நடக்குதுன்னா அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். அதாவது முந்தா நாள் நொன்ன மேடையை போட்டு முக்கிட்டு அந்த பக்கம் சில தம்பிகளோட கன்னத்துல பலார்னு விட்டார்ல, கைவரிசையை காட்டினார்ல, அதுக்கப்புறமா திரும்ப மேடை ஏறி அங்க அணிலுக்கு எதிராக அவரோட வாய் வரிசையை காட்டினார்ல. நாம் புலி, நீங்க செத்த எலிய, புலிக்கு காட்டெருமையை வேட்டையாடினா தாண்டா பெருமை. இந்த மாதிரி அணில் செத்த எலியெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டா அது அதுக்கு கௌரவமானதா இருக்குமா? போய்கடா, போய் ஓரமா விளையாடுங்கடா அப்படின்னு அண்ணன் அவர் வாயால அணில வம்பு கிழித்தார் இல்லையா? இதுல தான் அணில் குஞ்சுகள் செமத்தியா டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஓஹோ, எங்க தலைவர் செத்த எலி, நீ பெரிய புடுங்கி புலியா? இப்ப காட்டுறேன் பார், யார் எலி யார் புலி, இல்ல நீ எப்பேற்பட்ட ஒரு சளி, மூக்கு சளி அப்படிங்கிறதையெல்லாம் ஊர் உலகத்துக்கு காட்டுறேன் பாருன்னு அணில் குஞ்சுகள் களத்துல இறங்கி வெளுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ணன் காட்டின அந்த கைவரிசை எல்லாம் ஒரு மாதிரி திரிச்சு வேற வேற வீடியோக்களா மாத்தி மானே தேனே பொன்மானே அன்பே ஆறுயிரே அந்த மாதிரி அலங்கார வார்த்தைகளை எல்லாம் போட்டு, ஆபாச வார்த்தைகளை எல்லாம் போட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா சில பிட்டுகளை போட்டு அண்ணனோட வீடியோவோட சில ஆடியோக்களை, சில ஆபாச ஆடியோக்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுதான் நொன்னனோட யோகிதா, டே ஆம குஞ்சுகளா பாருங்கடா உன் நொன்னை எப்பேற்பட்ட கேவலமான கீழ்த்தரமான ஆளுன்னு அப்படின்னு அவனுங்களுக்கு இவனுங்க வீடியோ அனுப்ப ஒரு மாதிரி நம்மூர் சோசியல் மீடியா நேத்துல இருந்து பத்திக்கிட்டு எரியுது. அணில்களும் ஆமைகளும் அதுக்குள்ளேயே வெறி கொண்டு மோதிக்குதுங்க, மாத்தி சொரிஞ்சுக்குதுங்க. பார்க்கறதுக்கு பேரானந்தமா இருக்குது. ஏன்னா நாய்களுக்குள்ள சண்டைன்னா நமக்கு என்ன வந்ததுங்கிற ஆனந்தமா வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே. அப்புறம் நொன்ன ஏன் திடீர்னு அணிலை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு? அந்த பக்கம் அணில் அமைதியா கொய்யாக்கா குறிக்கிறதே வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நொன்ன வாலண்டியரா ஏன் போய் வண்டியில ஏறுறாரு அப்படிங்கிறது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இதற்கான விடைய நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது சம்பந்தமா அந்த பக்கம் பொது வெளியில இருக்கிற கருத்து என்னன்னா, அண்ணன் டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு தான் இந்த வேலையை பார்க்குறாரு, டிஎம்கே அண்ணனுக்கு இதை ஒரு அஜெண்டாவே கொடுத்துருக்குது, அதனாலதான் அணிலை பிடிச்சி இப்படி வெறித்தனமா கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் சங்கிகள் இன்ன பிற சில பொதுவான ஆட்களும் சொல்ற ஒரு விஷயம். இவங்களோட இந்த கருத்தை நாம முற்று முழுதா பொய்யின்லாம் ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா நொன்னனுக்கு அடிப்படையில் தொழிலுங்கிறதே புறாக்கிற வேலை தான். வாய வாடகை கூடுறதுதான் நொன்னனோட தொழில. யாரு காசு கொடுத்தாலும் நொன்ன அவங்களுக்கு டெம்பரவரியா வாய வாடகை கூட்டுவாப்ல, அவங்களுக்கு ஃபேவரெல்லாம் கூவாரு. இதையெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த விஷயத்துல நொன்ன முற்று முழுதா திமுகவோட அசைன்மெண்ட்டுக்காக தான் வேலை பார்க்கறாராங்கிறத நம்மளால இப்போ உறுதியா தீர்க்கமாலாம் சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படும். அடுத்தடுத்த நொன்னனின் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். நொன்ன அப்படி திமுகவுக்காக தான் இந்த வேலையை பார்க்கறாருன்னா சீக்கிரமா அம்பலப்பட்டுருவாரு. நொன்னனால இந்த பொய்யை எல்லாம் ரொம்ப நாள் கட்டி காப்பாற்றவெல்லாம் முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வளரிடுவாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில காட்டி கொடுத்துருவாரு, ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துருவாரு. அதனால அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படும். அதை அப்படியே விட்டுட்டு இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்த்தோம்னா, இப்போ நொன்ன யாரு காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், யாரு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அணில அடிச்சே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாரு. அதுதான் கான்டெம்பரரி ரியாலிட்டி. அதாவது அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் கூவிக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல, அவர் தளபதி ப்ரோ, அவர் கடவுளை, அவர் வந்தார்னா எல்லாம் மாறிடும், அவர் சொல்ல மாட்டார் ப்ரோ, அத்தனையும் செய்வார் ப்ரோ, தளபதி கிட்ட பேச்சு கிடையாது, ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு கொடூரமா ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க.
இருக்கிறானுங்கல்ல, விஜய புகழ்ந்து பேசுறங்கிற பேர்ல சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வெறிய கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கல்ல அணில் குஞ்சுகள். அப்படி வெறி ஆகியிருக்கிறவங்கல்ல கணிசமான ஆட்களை தன்னோட ஆதரவாளர்களா மாத்தியே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு நொன்ன இப்ப தள்ளப்பட்டிருக்கிறாரு. நொன்னனுடைய அரசியல் யதார்த்தம்ங்கிறது இன்னைக்கு அதுதான். எங்கிருந்து ஆள் பிடிச்சாலும் சரி, மொத்தத்தில் கணிசமான ஆதரவாளர்களை நாம இமீடியட்டா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு விஜய் எதிர்ப்பாளர்களா, அதாவது இந்த அணில் குஞ்சுகளோட அளப்பறையால கடுப்பாகி கிடக்கிற விஜய் எதிர்ப்பாளர்கள்ல கணிசமான ஆட்களை தாம் பக்கம் இழுத்தே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடியில நொன்ன இருக்கிறாரு. அதுக்காக தான் நொன்ன இப்போ விஜயை பிடிச்சி வலுக்கட்டாயமா கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் வாசல்ல ஒருத்தர் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கோயிலுக்கு தினமும் அதிகபட்சமா ஒரு 50 பேர் வருவாங்க. அதுல 10 பேர் தான் பிச்சை போடுவாங்க. அவங்க போடுற அந்த பிச்சை காசுல இந்த பிச்சைக்காரர் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு ஒரு மாதிரி பெரிய சிரமம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு எதிர்த்தாப்புல இன்னொரு பிச்சைக்காரர் வந்து உக்காந்துட்டாப்புலன்னு வைங்க, அவரை வாழ்த்துதான் முடியும், அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அந்த பிச்சைக்காரனை அடிச்சு விரட்டினாதான் ஏற்கனவே இருக்கிற இந்த பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கைய. ஏன்னா பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கையில ஒண்ணு கூடுதுங்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு கூடுதல் பக்தர்கள்லாம் வர போறதில்ல. பிச்சை போடுறவங்களும் எச்சாலாம் காசு ஒன்றும் போட போறதில்ல. ஐயோ 2 பிச்சைக்காரங்கள் ஆயிட்டாங்களே, நாம எப்பயும் போடுற காசை போட்டா எப்படி அவங்களுக்கு பத்துமா அப்படின்னு யோசிச்செல்லாம் யாரும் பிச்சை போட போறதில்ல. அவங்க போடுற காசை தான் போட போறாங்க. இன்ஃபேக்ட் 2 பேர் இருந்தாங்கன்னா ஏற்கனவே போடுற காசை 2ஆ பிரிச்சு பப்பாதியா பிரிச்சு போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இவரோட வருமானம்ங்கிறது பாதிக்கப்படத்தான் செய்யும். அதனால அந்த புது பிச்சைக்காரனை அடிச்சு விரட்டுறதை தவிர வேற வழியே கிடையாது. இவர் ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருந்த மாதிரி சொகுசான வாழ்க்கையை வாழணும்னா புதுசா வந்திருக்கிற பிச்சைக்காரனை அடிச்சு விரட்டணும், கடிச்சு வச்சே ஆகணும். இதே தான் நொன்னனோட நிலைமையும். நொன்ன ஏற்கனவே திமுக எதிர்ப்புங்கிற அந்த துண்டை விரிச்சு கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. விஜயும் அதே துண்டை தான் விரிக்கிறாப்புல. அவர்கிட்டையும் திமுக எதிர்ப்புங்கிறத தவிர வேற ஒரு வெங்காயமும் இல்லை. ஸோ விஜயை அடிக்கிற தவிர நொன்னனுக்கு வேற சாய்ஸே கிடையாது. இல்லைன்னா அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது இல்லையா, எங்களுக்கு திமுக பிடிக்காதுப்பா, அதுக்காக அதிமுகவுக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு எப்பயும் தமிழ்நாட்டில் ஒரு குரூப் இருக்குது இல்லையா, அந்த ஓட்டை வச்சுதான் நொன்ன இத்தனை நாளா மஞ்சள் குடிச்சிட்டு இருந்தாரு. அதை 2 பேரும் பிரிச்சுக்க வேண்டியதான். என்ன திரும்பவும் சொல்றேன், கோயில் வாசல்ல உட்காந்து 2 பேரும் விரிக்கிற துண்டுங்கிறது ஒண்ணுதான், திமுக எதிர்ப்புங்கிறது தான். விஜயோட அரசியல் வளர்ச்சிங்கிறது சீமானோட அரசியல் வீழ்ச்சி. இது நம்ம எல்லாத்தோட நொன்னனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தொடர்ந்து அணிலை அண்ணன் கடித்து வைத்துக் கொண்டே தான் இருப்பார். யார் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அண்ணன் அவரை காப்பாத்திக்கணும்னா அணிலை பிடிச்சி கடிச்சே ஆகணும், அவ்வளவுதான். மற்றபடி அது நொன்னன் ஆகட்டும், இல்ல அந்த பக்கம் யூடியூப்ல கம்பு சுத்துற ஓட்ட உடசல் தம்பிகளாகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு அடி கூட வாங்காம எந்த நெருக்கடியும் இல்லாம உண்மையை ஒத்துக்கிறதுல, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதுல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்க கிடையாது. எப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நொன்னனோட ஆபாச ஆடியோக்கள் வரிசையா ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு கூமட்ட தம்பிகள்லாம் உயிரை கொடுத்து முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க. இது ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது, எங்க அண்ணன் வேற எங்கேயோ பேசுனதை வெட்டி ஒட்டி கூட சில ஆபாச வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து அநியாயத்துக்கு பரப்புறாங்க, இது எங்க அண்ணனோட ஆடியோவே கிடையாது அப்படின்னு இவனுங்க எல்லாம் உயிரை கொடுத்து முட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நொன்ன வந்த அதெல்லாம் ஒரு குந்தலும் கிடையாது, நான் பேசுனதுதான். அதுக்கு என்னப்போ அதில் இருக்கிறதெல்லாம் ஆபாசமா? என் போனையெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆத்தா அம்மானு பேசுனது தான் இருக்கும், அது உங்களை தான் பேசியிருப்பேன். ஆத்தா அம்மானு பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு ஜாலி, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நொன்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரோ அதே தான் ஓட்ட நேத்து அந்த மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறான். அதாவது அணில் குஞ்சுகளுக்கு எதிராக அண்ணன் மேல அணில் குஞ்சுகள் அவதூறு பரப்புறானுங்கல்ல, அதை கண்டிச்சு ஓட்ட அவனோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். அதுல அவன் ஒரு விஷயம் சொல்றான், அதாவது டே அணில் குஞ்சுகளா, நீங்க என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேச தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இஷ்ட கூந்தலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் மேல அப்படி ஆபாச வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ணி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறீங்க. நான்லாம் கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு இறங்கினா நாரி போயிரும் பார்த்துங்க. நீங்க இல்ல, உங்க தொளபதி இருக்கிறார்ல, அவரையே ஆபாச வார்த்தைகளால அழிச்சு ஒழிச்சிருவோம் பார்த்துங்க. சந்தேகம்னா இன்டர்நெட்ல போய் சாட்டை துரைமுருகனின் ஆபாச ஆடியோக்கள்னு தேடுங்க, 1000 கணக்கில் வந்து விழுவான். அத்தனையும் நான் பேசுனது தான். அதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். நான் மட்டும் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சேன்னா நாரி போயிரும் பார்த்துங்க. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுறதுல நான்லாம் PhD பண்ணோனாக்க அப்படின்னு அணில் குஞ்சுகளை மிரட்டுறதா நினைச்சு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறான். அதாவது ஓட்டையோட ஒரு ஃபேமஸான வரலாற்று சிறப்புமிக்க வாசகம் இருக்குதுல்ல, போடாடே உங்க அண்ணனோட மண்டையில மஞ்சப்பொடியை தடவி வைங்க, நான் வந்து நக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறான் இல்லையா, அதெல்லாம் அவன் பேசுனதுன்னு அவனே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டான். இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற குரூப்பை நீங்க துபாயில கூட பார்க்க முடியாது. அண்ணனும் தம்பிகளும் தான், அடி உத ரத்த காவுன்னு எதுவும் தேவையில்லை. சும்மா இவனுங்களை உசுப்பேத்தி விட்டீங்கன்னா போதும், லைட்டா சொரிஞ்சு விட்டீங்கன்னா போதும்,
அத்தனையும் அவனுங்களே ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துட்டு போயிடுறானுங்க. இன்னும் இவனுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்காத ஒரே ஒரு விஷயம், ஆமா ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை தான், ஆர்எஸ்எஸோட இந்துத்துவத்தை தான், இந்து தேசியத்தை தான் தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை தான் கொடுக்கலையே தவிர மீதி எல்லாத்தையும் இவனுங்களே சொல்லிட்டானுங்க. அதையும் கூடிய சீக்கிரம் ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா நாங்க நாக்பூர் நக்கிற நாய் தான், அதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ஓட்டையோ நொன்னனோ கேட்டாலும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். மற்றபடியே இப்போ சமீப நாட்கள்ல, அதாவது விஜயோட இந்த அரசியல் வருகைக்கு அப்புறமா அதுலயும் குறிப்பா அணில ஆமை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஜய் ரசிகர்கள் இப்படி பேசுறதை கேட்க முடியுது. ஆமா ப்ரோ, இது நாள் வரைக்கும் தெரியல ப்ரோ, இப்பதான் ப்ரோ தெரியுது. சீமான் ஒரு வெத்து வேட்டு, சீமானுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாது, சீமான் ஒரு அரசியல் ஆனாத, சும்மா எதையாவது பேசி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காப்ல, சீமான் அடிப்படையில் ஒரு அரசியல் வெத்து வேட்டுங்கிறது எங்களுக்கு இப்பதான் ப்ரோ புரியுது அப்படின்னு நிறைய விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, உண்மைதான், சீமான் ஒரு வெத்து வேட்டு தான். ஆனா நீங்க இன்னும் முழுசா கரையேறல. ஏன்னா ஒரு வெத்து வேட்டுன்னு உணர்ந்துட்டு இன்னொரு வெத்து வேட்டுக்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்களே. விஜய் அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு விஜய் ஒரு புரட்சிகரமான அரசியலை புடிங்க நடப்போறாருலாம் பேசிக்கிட்டு திரியுறீங்களே. இப்பயும் சொல்றேன், நீங்க இன்னும் முழுசா கரையேறல. ஒரு பேய்கிட்ட தப்பிச்சு இன்னொரு பிசாசு கிட்ட போய் சிக்கிருக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த கூலி படத்துல ரஜினி பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும், அதாவது ஏமாந்துட்டுமேன்னு வருத்தப்படாத, தப்பிச்சிட்டுமேன்னு சந்தோஷப்படுங்க. உண்மையில நீங்க முழுசா தப்பிச்சிட்டுமேன்னு சந்தோஷப்படணும்னா விஜய் ஒரு டுபாக்கூர்னு நீங்க இப்பயே உணரணும். சீமானுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் தான் அரசியல் இந்த விஜய்ங்கிறத நீங்க அனுபவபூர்வமா என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே நீங்க தப்பிச்சிட்டதா அர்த்தம். ஆனா இதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சீமான் ஒரு டுபாக்கூர் அரசியல் வெத்து வேட்டுன்னு உங்களுக்கு புரியறதுக்கு பல வருடங்கள் ஆயிருக்கலாம், நீண்ட காலம் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா விஜய் விஷயத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் காலம் தேவைப்படாது. 6 மாசம் அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா ஒரு 6 மாசத்துக்குள்ள விஜய் அடிக்க போற அரசியல் குட்டி காரணத்தை வச்சு விஜய் அரசியல்ல வெத்து வேட்டு, சீமானுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் தான் இந்த அரசியல்வாதி விஜய்ங்கிறத நீங்க 100% புரிஞ்சுக்கலாம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.